Hi friends, welcome to my channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போறோம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பால் பனியாரம் எப்படி செய்யலாம்னு சொல்லி தான் பார்க்க போறோம். சோ முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மறக்காம நீங்க நம்ம சேனலை வந்து Subscribe பண்ணிக்கோங்க. இது போல வீடியோஸை மிஸ் பண்ணாம பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போறலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதுல 1 கப் அளவு ரவை வந்து சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 கப் அளவு பார்த்தீங்கன்னா பால் வந்து சேர்த்துக்கோங்க. சோ நம்ம காய்ச்சின பால் தான் வந்து எடுத்துறோம். சோ அதனால ஆற வச்சிட்டு இத கூட வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வந்து ஒரு 10லேருந்து ஒரு 20 நிமிஷம் நல்லா வந்து அப்படியே ஊற வச்சுக்கோங்க. ஸோ நல்லா ஒரு 20 நிமிஷம் ஊறினதுக்கப்புறமா இது கூடவே அரை கப் அளவு தேங்காய் வந்து சேர்த்துக்கலாம். அது கூடவே அரை கப் அளவு பார்த்தோம்னா சீனி வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ வாசனைக்காக 2 ஏலக்காய் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஸ்பூனை வச்சு நம்ம எல்லாத்தையும் எடுத்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். ஸோ எல்லாத்தையும் கலந்து விட்டதுக்கப்புறமா இதை வந்துட்டு நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நம்ம நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டை வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ தண்ணி வந்து எதுவும் ஆட் பண்ணக்கூடாது. ஸோ பாருங்கள் இந்த மாதிரி வந்து கெட்டியாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம ஆயிலில் போட்டு வந்து பொரிச்சு எடுத்துடலாம். ஸோ அதுக்கு ஒரு பேனில் ஆயில் வந்து ஹீட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த மாவை இந்த மாதிரி உள்ளே வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு ஒன்று எந்திரிச்சதுக்கப்புறமா ஒன்று மேலே வந்ததுக்கப்புறமா நம்ம இன்னொரு தரம் வந்து மாவு வந்து ஊற்றுங்க. இல்லை அப்படின்னா ஒன்றுக்குள்ளே ஒன்று வந்து ஒட்டிக்கும். ஸோ இப்போ எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம். அது ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் நல்லாவே வந்து வெந்துடும். ஸோ நல்லா திருப்பி போட்டு இது எல்லாத்தையும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள் இப்போ 5 நிமிஷம் போல் ஆகிடுச்சு. நமக்கு நல்லா வந்து வந்துடுச்சு. பாருங்கள் நல்லாவே இந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக நம்ம வீட்டில் வந்துட்டு பால் பனியாரம் எப்படி சொல்லலாம் சொல்லி பார்த்தோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காமல் நீங்கள் நம்ம சேனல் வந்து Subscribe பண்ணிக்கோங்க. இது போல் வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டை ஷேர் பண்ணிடுங்க. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.